வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், குரு பயிற்சியின் கதிர்வீச்சுக்கள் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமையும் என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய சூட்சும விஷயங்களை நிறைய வந்துகிட்டு இருக்கும். இடையிடையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இல்ல ஸ்தலங்கள், சூட்சும விதிகள் அனைத்தும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழுமையா பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரட்டும். அதனால முழுமையா பாருங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த குரு பயிற்சி என்பது வருகின்ற 2026 தேதி மே மாதம் அன்று வாக்கியப்படி பஞ்சாங்கத்தின் பிரகாரம் காலை 11:33 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பகவான். இது வாக்கியப்படி. அடுத்து இன்னொரு பஞ்சாங்கம் இருக்கு, திருக்கணிதப்படி. அந்த திருக்கணிதப்படி குரு பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 1 தேதி 2026 அன்று இரவு 1:50 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். பயிற்சி நிலவரம் இந்த வருடம் 2 பஞ்சாங்கத்திலையும் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரு 5 நாள் வித்தியாசத்துல பயிற்சி ஆகுறாங்க. அதனால இது ஓரளவுக்கு ஒத்து போயிடும். ஆனா கோயில்கள்லாம் முழுக்க பண்றது 26 தேதி தான் பண்ணுவாங்க. 1 தேதி திருக்கணித பிரகாரம் மாற்றம் அடைகிறது. இதை எல்லாம் நினைவு கொள்ளணும். 12 ராசி நேயர்களையும் ஒவ்வொரு ராசியும் நம்ம ஃபுல் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி இந்த ஒரு வருடம் முழுக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்றதை நான் கரெக்டா உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. சிம்ம ராசி மற்றும் லக்ன நேயர்களே, இந்த வருட குரு பயிற்சி பலனை பத்தி பார்த்துருவோம். குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்த மிதுன ராசி மண்டலத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது கடக ராசி மண்டலத்துக்கு வராரு. ஆட்சி பலம் உச்ச பலமா வராரு குரு பகவான். அப்படின்னா உங்க ராசிக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார். அதனால என்ன பலன்கள், எப்படி அவருடைய கதிர்வீச்சு உங்களுக்கு ஏற்படும், அவருடைய பார்வைகள் என்னென்ன பார்வைகள், அதனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்று குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்ப்போம். உங்க ராசி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல வர்றதுனால விரய குருன்னு சொல்லுவாங்க. அதாவது சுப விரயங்கள் நிறைய நடைபெறும். இந்த திருமணங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்த முடியாம தடைத்தடங்கள் இதெல்லாம் இந்த வருஷம் நடைபெறும். ஏன்னா இந்த விரயத்தினால ஏற்படும். உங்களுக்கு பொதுவா அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிற நேரத்துல இந்த குரு பகவான் கடகராசிக்கு அஷ்டமமாக இருக்கக்கூடிய 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால் உங்களுக்கு அபரிவிதமான ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அஷ்டம சனியில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு 12ஆம் இடத்தில் கடகராசிக்கு உச்ச பலமாக குரு பகவான் பார்ப்பதனால் 8ஆம் பார்வையை, அதாவது உங்கள் 8இல் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வையாக பார்க்கும் பொழுது 9ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது, அதனால உங்களுக்கு சனி பகவானுடைய அந்த அஷ்டம சனி நிலையில் விடுபடுவீங்க. அப்ப இவ்வளவு காலம் கடந்த காலங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்தவங்க, கொஞ்சம் பிரச்சனையை சந்திச்சவங்க, தொழில வளர்ச்சி இல்லாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தவங்க சிம்ம ராசிகள் அத்தனை பேருக்கும் இந்த வருடம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம். இதுதான் மெயின் ரூலே. இதுதான் அஷ்டம சனியை குரு பகவான் பார்ப்பதனால் கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப். அது மட்டும் இல்ல 4ஆம் இடம், உங்களுடைய ராசி லக்னத்துக்கு 4ஆம் இடமாகி விருச்சிக ராசி மண்டலத்தை குரு பகவான் பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம், தாய் இவைகளை குறிக்கும். அப்போ வண்டிகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சிம்மராசி நேயர்களுக்கு வாகனங்கள் வாங்கலாம். 2வது இடங்கள் வாங்குவதற்கும் வீடுகள் அமைப்பதற்கும் வீடுகள் கட்டுவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். உங்க தாயின் மூலியமாக நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். தாயின் மூலியமாக நல்ல ஒரு அனுகிரகங்கள் கிடைக்கும். இது 4ஆம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பதனால் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் சிம்ம ராசி நேயர்களுக்கு. அது மட்டும் இல்லாம 6ஆம் வீடு, உங்க லக்னத்துக்கு ராசிக்கு 6ஆம் வீடு, குரு பகவானுக்கு 7ஆம் வீடு, 7ஆம் பார்வை. அதெல்லாம் மகர ராசி மண்டலம். அப்ப மகர ராசி மண்டலத்தை குரு பகவான் பார்ப்பதால் சிம்ம ராசி நேயர்களுக்கு இருந்த கடன், ருண, ரோக, சத்துருஸ்தானங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படின்னா, ஏதாவது கடன் பட்டிருப்பீங்க, ரொம்ப நாள் கொடுக்க முடியாம இருந்திருக்கும். அந்த கடன்களை இப்ப கண்டிப்பா இந்த ஒரு இடத்துல கொடுத்து முடிச்சிருவீங்க. நோய்கள்ல ஏதாவது மாட்டி அவஸ்தப்பட்டு கொண்டு இருந்த சிம்ம ராசி நேயர்கள் மற்றும் லக்னக்காரர்களுக்கு அருமையான ரெமெடி உடனடியாக கிடைக்கும். இந்த வருடம் குரு பயிற்சி வந்த உடனே உங்களுக்கு அதனோட ரெமெடிஸ் கிடைக்கும். அதனோட டேப்லெட்ஸ், கரெக்டான மருத்துவர்கள்லாம் கிடைப்பாங்க. அதனால நீங்க அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. கடந்த காலங்கள்ல இருந்த கஷ்டங்கள்லாம் இப்ப உங்களை விட்டு விலக போகுது. சத்துருஸ்தானம், உங்களை சுத்தி வந்த சத்துருக்கள், எதிரிகள் அத்தனை பேரும் உங்கள் நண்பராக மாறுவார்கள்.
அவங்க வந்து உங்களை விட்டு விலகுவாங்க, உங்க பக்கமே வரமாட்டாங்க, வந்தாலும் உங்ககிட்ட வந்து வணக்கம் போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இப்பொழுது சிம்ம ராசினியர்களுக்கு. அது மட்டும் இல்ல, அஷ்டம சனியை குரு பகவான் பார்ப்பதனால் சனியுடைய தாக்கம் குறைந்து அந்த 8ஆம் இடமாக இருப்பதனால் மறைமுக வருமானங்கள், இன்சூரன்ஸ் மற்றும் மறைமுகமாக அந்த வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஷேர் மார்க்கெட்ஸ், இன்சூரன்ஸ், ஏதாவது பணங்கள் வரதுக்குலாம் வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும், நல்லபடியா இருக்கும். அதனால நீங்க இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமாக இருக்கும். அக்டோபர் மாதத்துல ஆதிசாரமாக குரு பகவான் உங்களுடைய லக்னத்துக்கே வருவார், உங்க ராசிக்கே வருவார். வந்துட்டு கொஞ்ச காலம் இருப்பார். ஆதிசாரம்னா கொஞ்சம் ஸ்பீடா வேகமாக வருவார். அந்த டைம்ல கொஞ்சம் வேகமாக இருக்கும் சில விஷயங்கள வேகமாக. அதை பத்தின ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு அப்புறம் கொடுக்குறேன். அதுவும் ஓரளவுக்கு நன்மையை தான் ஏற்படுத்தும். எது ஒண்ணுமே கொஞ்சம் ஸ்பீடா போகும்போது கொஞ்சம் நிதானிச்சு போகணும். ஆனா அந்த டைம்ல குரு பகவானே ஸ்பீடா வந்து உங்களுடைய ராசிக்குள்ள வரும்போது அது என்னன்னு நான் உங்களுக்கு விலாவரியா அப்புறம் நான் உங்களுக்கு அதை பத்தி டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இப்போதைக்கு குரு பகவான் பலன்கள் இருக்கும் பொழுது சிம்ம ராசி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி மண்டலத்துக்கு அதிபதி சூரிய பகவான். சூரியன் தான் ஹெட், சூரியன் தான் தலைமை கிரகம். அவர் தான் உங்களுக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான். அப்ப சூரிய பகவான் உங்களுடைய ராசி லக்னத்துல எங்க இருக்கிறார்? உங்க ராசியில சந்திர பகவான் இருப்பாரு. ஆனால் சூரிய பகவான் நீங்க எந்த மாசத்துல பிறந்தீங்க? ஆவணி மாசமா பிறந்தா அங்கேயே இருப்பீங்க. அது மாதிரி புரட்டாசி மாசம் வந்தா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பாரு. அது மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் சூரிய பகவான் அங்க இருப்பாரு இல்லையா? அப்ப சூரிய பகவான் உங்களுக்கு ஆத்மா காரகனாகிய சூரிய பகவானோட நிலைப்பாடும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். அதை விட குரு பகவான் உங்களுக்கு எப்படி இருக்கிறார் இப்போ இந்த குரு பயிற்சியில? அந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை நம்ம பார்த்துட்டோம். அவருடைய பார்வை எப்படி இருக்கு, எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். 4ஆம் இடம் நல்லா இயங்க ஆரம்பிக்கும், வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. அதை விட்டு 6ஆம் இடத்தினுடைய பார்வை இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ருணர் ரோக சத்திரஸ்தானத்திலிருந்து ரிலீஃப் கிடைக்கும். அதை விட்டீங்கன்னா 8ஆம் இடமாக அவருடைய பார்வை இருப்பதனால் உங்க ராசி லக்னத்துக்கு 8ஆம் இடமாக இருப்பதனால் அஷ்டம சனியினுடைய வீரியம் குறையும். இதெல்லாம் வந்து குரு பயிற்சியினுடைய பலன்கள். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ஆகிய, அதாவது திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் சொல்லுவோம், 5 சொல்லுவோம், பஞ்சாங்கம்னு சொல்லுவோம், பஞ்சாங்கம் பார்க்கறது சொல்றோம் இல்லையா? இந்த பஞ்சாங்கத்துல வரக்கூடிய யோகம்னு ஒண்ணு இருக்கும். அந்த யோகத்துல 27 யோகங்கள் இருக்கும். அந்த 27 யோகங்கள்ல ஒரு 3 யோகங்கள் சூரியனுக்குரிய யோகங்கள் இருக்கும். சூரிய பகவான் யோகாதிபதியா இருப்பார். அந்த யோகத்தை கண்டி நீங்க கண்டி இருந்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி ப்ரிடிக்ஷன் அத்தனையும் 100% இல்ல 200% நடக்கும். சரி, அப்படி இல்லை அப்படின்னா, ஐயா நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்லும் போது நல்லா தான் இருக்கு, நாங்க கேட்கறோம், மன குளிர்ச்சியா இருக்கு, ஓகே சந்தோஷம். ஆனா நீங்க சொல்ற ப்ரிடிக்ஷன் மாதிரி நடக்க மாட்டுதே, எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது அப்படி சில நண்பர்கள் கமெண்ட் கொடுக்குறீங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னா அதே சூரிய பகவான் அவங்களுக்கு அவயோகாதிபதியாக இருப்பார்கள். அப்படி என்றால் இப்ப குரு பயிற்சி நடைபெறக்கூடிய குரு பகவான் அவயோகமாக இருப்பார்கள். இது முதல்ல நமக்கு யோகாதிபதி யாரு, அவயோகாதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட உங்க பர்த் டேட் ஆஃப் பர்த் டைம் என்கிட்ட கொடுங்க, எனக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுல இருந்து நான் எடுத்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன். உங்களுக்கு யோகாதிபதி யாரு, அவயோகாதிபதி நான் ஃப்ரீயா உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றேன். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோவர்ஸ் நீங்க. அப்போ என்னுடைய ஃபாலோவர்ஸும் என்னுடைய சப்ஸ்கிரைபரும் முழுக்க முழுக்க அவர்களுடைய யோகாதிபதி யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், அவர்களுடைய அவயோகாதிபதி யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருக்கிறதுனால அதிலிருந்து அவங்க எப்படி தப்பித்துக் கொள்வார்கள், அதிலிருந்து எப்படி தன்னை காத்துக் கொள்வார்கள், அதிலிருந்து எப்படி தன்னை மேம்படுத்திக் கொள்வார்கள் என்பதற்கு உண்டான விஷயங்கள் அதுல 2 இருக்கு. அப்ப ராசி நட்சத்திரம் மட்டுமே பார்த்துட்டு இருக்க கூடாது. அதை தாண்டி நம்ம பிறந்த ராசிக்கு நமக்கு என்ன யோகம் இருக்கு, என்ன திதியில பிறந்தோம், என்ன கரணத்துல பிறந்ததா தெரிஞ்சுக்கணும். அதுல மெயினா அந்த யோகம்ன்றது முக்கியம். இந்த சூரியனுக்கு உண்டான ஒரு 3 யோகங்கள் இருக்கு. அந்த யோகங்கள் என்னன்னு சொல்றேன். அந்த 3 யோகங்கள் வந்து சோபனம், அர்ஷனம், சுபம் என்ற ஒரு 3 யோகங்கள் இருக்கும். இந்த 3 யோகத்துக்கும் யோகாதிபதி சூரிய பகவான். இந்த 3 யோகத்தில் கண்டி சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதியாக இருந்தார் என்றால் நிச்சயமாக நான் சொன்ன பலனை விட அதிக பலன்கள் இருக்கும். இதே சூரிய பகவான் அவர்களுக்கு அவயோகமாக இருந்தாலும் அல்லது குரு பகவான் அவயோகமாக இருந்தாலும் நான் சொல்கின்ற ப்ரெடிக்ஷன் அவங்களுக்கு 50% தான் வரும். அல்லது செக் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க சாட் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க. அதில் நான் கண்டிப்பா உங்களுக்கு அதை பற்றின விடயங்கள் கொடுக்குறேன். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்க உறவினருக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணா அவங்களும் இந்த விஷயம் தெரிஞ்சுப்பாங்க, அவங்களும் அவங்க டெவலப் பண்ணிப்பாங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகள்ல நிறைய மக்கள் இருக்காங்க. அதுல சிம்ம ராசி மண்டலம் சார்ந்தவங்களும் சரி, 12 ராசி மண்டலங்களும் சரி, திருமணம் தடையாக இருப்பவர்கள் இருக்காங்க. தொழிலில் வளர்ச்சி பெற முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க.
அவங்களுக்கெல்லாம் இந்த யோகாதிபதி அவயோகாதிபதி தெரிஞ்சுட்டா நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். அது மாதிரி மருத்துவமனையில் இன்ஸ்டன்டா மருத்துவமனையில திடீர்னு ஒரு உடல் உபாதைகள் கொண்டு யாராவது போய் அட்மிட் ஆகியிருந்தாங்கன்னா, உறவினர்களோ யாராவது இருந்தாங்கன்னா உடனே அவங்க டேட்டா பர்த் டைம் வாங்கி அனுப்புங்க. அவங்களுக்கு என்ன நிலவரம் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெளிவா அதை மட்டும் நான் ஃப்ரீயா கொடுத்துருவேன். ஏன்னா மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க குருநாதெல்லாம் எங்க சொல்லியிருக்காங்க. அதனால அவர்களுக்கு நான் அந்த ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் தான். மருத்துவமனையில் யாராவது அட்மிட் ஆகி இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு உடல் உபாதைகள்ல அவங்களுக்கு என்ன கிரகணங்கள் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன கிரக நிலை நடப்பது, டேட்டா பர் டைம் கரெக்டாக போகணும். அது கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ரெமடி என்ன, உடனே என்ன சில விஷயங்கள் செஞ்சா சரியாகன்றதை நான் சொல்லிக் கொடுப்பேன். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுதான் சிம்ம ராசி நேயர்களுடைய விஷயங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 12 ராசிகளுக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்போம். அதுல மேஷம் முதல் மீன வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்போம். இதெல்லாம் பொதுவா வரக்கூடிய பலன்கள், பொது பலன்கள். சிலர் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு இந்த மாதிரி நடக்கல, இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற வாய்ப்பே இல்லை, ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க, என்னுடைய ராசிக்கு இப்படி சொல்றீங்களே, இது நடக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா முழுக்க முழுக்க நம்ம இப்ப சொன்னது அனைத்துமே பொது பலன்கள் தான். மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் பொதுவான பலன் தான் சொல்லியிருப்போம். இதுல உங்களுடைய பர்த் சார்ட் இருக்கும், சுய சார்ட் ஒன்று இருக்கும் இல்லையா. நீங்க மேஷ ராசி தான் பிறந்திருப்பீங்க, ரிஷப ராசி தான் பிறந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னம் என்ன நட்சத்திரம், ரெண்டாவது உங்க சுய ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லும். ஏன்னா ஒரு மேஷ ராசிக்காரர் இந்த மாசத்துல பிறக்கிறாரு வச்சுங்களேன், சித்திரை மாசம், அவரே வைகாசி மாசம் இன்னொரு மேஷக்காரர் பிறப்பார். அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த மேஷ ராசி வரும். அப்போ மாதம் மாறுது, அன்றைக்கு கிழமைகள் மாறும், அன்றைக்கு திதிகள் மாறும், அன்றைக்கு யோகங்கள் மாறும். இந்த மாதிரி பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் எல்லாமே மாறும். நட்சத்திரம் மட்டும் ஒண்ணு வரும். அப்ப மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், அப்ப அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருக்கிற அத்தனை பேர் ஒரே மாதிரியா ஒரே பேட்டர்னா இருப்பாங்க, இருக்க முடியாது, கொஞ்சம் மாறி மாறி இருப்பாங்க. அதுக்கு என்ன விஷயம் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ராசி நட்சத்திரம் பொதுவான பலன். இப்போ உங்களுடைய சுய சார்ட்டை நீங்க எடுத்துக்கணும். அதுல உங்களுக்கு யோகாதிபதி யாரு தெரிஞ்சுக்கணும். அப்படி யோகாதிபதி யாரு தெரிஞ்சுக்க முடியாதுன்னா நீங்க பிறந்த யோகம்னு ஒன்று இருக்கும். உங்க ஜாதகத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். பஞ்சாங்கத்தை சொல்லக்கூடிய திதி, யோகம், கர்ணம், கிழமை நட்சத்திரத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். அந்த யோகத்துக்கு யோகாதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவர் யாரு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்க டேட்டா பர்த் டைம் கொடுங்க, எனக்கு யோகி யாரு தெரியணும்னு மட்டும் போடுங்க. உங்களுக்கு நான் அதை ஃப்ரீயா எடுத்து அந்த யோகி யாருன்னு சொல்றேன். ஏன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய கஸ்டமரா இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த யோகம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், யோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும், அவயோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவயோகாதிபதினா யாரு, எந்த கிரகம், அப்ப அவயோக பிளானட் உங்களுக்கு அந்த தசை நடக்குதா, அந்த தசை நடக்கும்போது அவயோக பலன் கிடைக்கும். இப்போ சில குரு கடக ராசியில உச்சம் பெற்றிருக்காரு சொல்லிட்டேன். அப்ப கடகராசி உச்சம் பெற்ற ராசிக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம், நல்லா இருக்கும், அவருடைய பார்வைகள் நல்லா இருக்கும், ஆட்சி பலமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கடகராசி அந்த ஜாதகருக்கு இப்ப அவயோக தசை நடக்குது வச்சுங்களேன். இப்ப நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் அங்கேயே மாறும். அப்ப நீங்க இப்படி சொன்னீங்களா ஐயா இங்க மாறுதுன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்பதான் உங்களுடைய அவயோகம் யாரு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த தசையோ அல்லது அந்த புத்தியோ அது நடக்கும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கம்பல்சரி உங்களுடைய யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க பிறந்த திதிக்கு என்னென்ன கோயில்களுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது என்னுடைய கஸ்டமரா சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய யோகாதிபதி யாரு, உங்களுடைய கரணாதிபதி யாருன்னு சொல்லக்கூடியது என்னுடைய கடமை. அப்ப நீங்க எனக்கு இதுல கமெண்ட்ஸ்ல நீங்க கொடுங்க, உங்க டேட்டா பர்த் டைம் கொடுத்துட்டு என்னுடைய யோகி யார் தெரியணும், அவயோகி யார் தெரியணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்குறேன். இப்போ பொதுவா குரு பகவான் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா குரு பகவான் யோகமாக ஒரு 3 வீடு இருக்கு. குரு பகவானுக்குன்னு ஒரு 3 வீடு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ராசிகள் சொல்லும் பொழுதும் நான் சொல்லிட்டு வரேன். குரு பகவானுக்கு இருக்கிற 3 ராசிகள் வைத்திருதி என்ற ஒரு யோகம், இன்னொரு சூலம் என்ற நாம யோகம், இன்னொன்று வரியால் என்ற நாம யோகம். இந்த 3 யோகங்களும் குரு பகவான் இவர்களுக்கு யோகமாக இருப்பார். இப்ப இந்த குரு பலனை பார்த்தோம், குரு பயிற்சியினுடைய பலனை பார்த்தோம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக குரு அபரிவிதமான பலன்களை கொடுப்பார். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தில் குரு பகவான் இருக்கிறாரான்னு முதல்ல அவங்க ஜாதகத்துல அவங்க பிறந்த அன்னைக்கு அந்த யோகம் இருந்துதா, வரியால் என்ற யோகம், சூலம் என்ற யோகம், வைத்திருதி என்ற யோகம் இருந்துதான் நம்ம செக் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் நம்ம கிளீனா சொல்லிடலாம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு
குரு பகவான் எங்கெங்கெல்லாம் வரும்போது பலன் சொல்லியிருக்கணும், எந்தெந்த ராசிகள்லாம் சொல்லியிருக்கணும், அவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் அபரிவிதமாக கண்டிப்பாக நிச்சயமாக அடிக்கும். அதுல ப்ரெடிக்ஷன்ல மாற்றமே இருக்காது. 100% கரெக்டா நடக்கும். அப்ப பொது பலனா சொல்லும் பொழுது சில பேருக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதனால ஜோதிடத்தின் மேலேயே வந்து சந்தேகப்படுறாங்க. ஜோதிடர்களே சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பாருங்க. அவர் பாட்டுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பாக்குறோம். மற்ற ஜோதிடர்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து அப்படிதான் இருக்கு. அந்த கமெண்ட் சொல்லும் போது இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்கலாம் சொல்றீங்க. அதெல்லாம் வேண்டாம். நல்லபடியா பாருங்க, நல்லபடியா சொல்லுங்க. இல்லையா பிடிக்கலையா நீங்க போயிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜோதிடம் என்றது பிடிக்காது, கடவுள் பக்தி இல்லாம இருப்பாங்க. அவங்களை வந்து திருத்தவோ இல்ல மாத்தவோ எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஜாதகம் தெரியுதோ தெரியலையோ சொல்றாங்க, அதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ரெண்டாவது, அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையை என்னன்னு முதல்ல பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொது பலனை வச்சே நீங்க உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ண கூடாது. அதுக்குதான் நான் மறுபடியும் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? அதனால நீங்க வந்து நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க, உங்களுடைய சப்ஸ்கிரைபை பண்ணுங்க. ரெண்டாவது வந்து இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எனக்கு கமெண்டும் கொடுங்க. கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் கொடுக்குறேன் கண்டிப்பா. அதனால இந்த ஒரு நிலையில நம்ம இந்த ஜோதிட ரீதியான ஒரு உண்மை தாத்பரியத்தோட நம்ம பயணித்தோம்னால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய கதிர்வீச்சு, கோள்களுடைய கதிர்வீச்சு நமக்கு நன்மையே செய்யும். அப்ப நன்மை செய்யக்கூடிய கதிர்வீச்சு என்ன, நன்மை செய்யக்கூடிய கோள்கள் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கதிர்வீச்சு எப்படி நமக்குள்ள வருது, நம்ம உடம்புக்குள்ள அது எப்படி செயல்படுது என்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்று தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் ஜோதிடர் வெற்றிபாலன், திருவள்ளூர்ல இருந்து. அனைவருக்கும் வணக்கங்கள். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.